இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 1 முதல் 100 வரை உள்ள எண்களில் சில சிறப்பு தொடர்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 முதல் 100 வரை உள்ள எண்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஷன் பண்ண போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒற்றை எண்கள் 1 முதல் 100 வரை இருக்கிற எண்களில் ஒற்றை எண்கள் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 50 எண்கள் இருக்குது. அது எது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். 1, 3, 5 அப் டு 99 வரைக்கும் இருக்கிற எண்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 50 எண்கள் இருக்குது. அதே மாதிரி இரட்டை எண்கள் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 50 எண்கள் இருக்கும். ஸோ அந்த எண்களை எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா 2, 4, 6 அப் டு 100. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனை இரட்டை எண்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 50 இரட்டை எண்கள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பகா எண்கள். ஸோ 1 முதல் 100 வரை உள்ள எண்களில் பகா எண்கள் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 25 எண்கள் இருக்குது. இந்த பகா எண்கள் எப்படி ஸ்டார்ட் ஆகுறது ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கோம், நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ பகா எண் என்பது 2, 3, 5, 97 வரைக்கும் இருக்கிற எண்கள் பகா எண்களாக நம்ம எடுத்துருக்கோம். அப்போ 1 முதல் 100 வரை உள்ள பகா எண்கள் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 25 இருக்குது. இதை வந்து 2 பார்ட்டாக பிரிக்கலாம். ஒற்றை பகா எண்ணுன்னு ஒரு பார்ட் பிரிக்கலாம், அடுத்த பார்ட் வந்து இரட்டை பகா எண்ணுன்னு பிரிக்கலாம். ஸோ ஒற்றை பகா எண் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 24 இருக்குது. 2 தவிர இருக்குது எல்லாமே வந்து ஒற்றை பகா எண்ணாக தான் இருக்கும். ஸோ பகா எண்களை நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தெரியும். இரட்டை பகா எண்கள் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 தான், அதுவும் 2 மட்டும்தான் இருக்கும். 1 முதல் 100 வரை உள்ள எண்களில் பகா எண்கள் எத்தனை இருக்குதுன்னா 25 இருக்குது என்பதை நான் சொல்லிட்டேன். இப்போது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா 1 முதல் 100 வரை உள்ள எண்களில் பகை எண்கள் எத்தனை இருக்குதுன்றதை இதுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்த கான்செப்டுக்கு போகலாம். என்னன்னு பாருங்கள். 1 முதல் 100 வரை உள்ள எண்களில் எத்தனை மூணுக்கள் உள்ளதுன்றது கேள்வி. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 20. ஸோ இந்த 20 எப்படி நம்ம கவுண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ண போகிறோம்னா யூனிட் டிஜிட் எடுத்துக்கிறோம். யூனிட் டிஜிட்ன்றது ஸோ முதல் பிளேஸில் இருக்கிற நம்பர் தான் யூனிட் டிஜிட் என்னவோ. ஸோ யூனிட் டிஜிட் ஃபஸ்ட்டு எப்படி எடுத்துன்னா 0, 3, 1, 3, 2, 3, 33, 43, 53, 63, 73, 83, 93. ஸோ 100 வரை உள்ள யூனிட் டிஜிட்டில் 3 எங்கெல்லாம் வரும்ன்றதை எழுதிட்டோம். ஸோ யூனிட் டிஜிட்டில் இருக்கிறத மட்டும் நம்ம கவுண்ட் எடுத்துகிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்போ யூனிட் டிஜிட்டில் எத்தனை 3 இருக்குதுன்னா 10 3 இருக்குது. ஸோ அடுத்து நம்ம என்ன செக் பண்ண போகிறோம்னா 10th டிஜிட்டில் செக் பண்ண போகிறோம். 10th டிஜிட்டில் வந்து 3 எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39 வரைக்கும் தான் இருக்கும் 10th டிஜிட்டில். ஸோ இதை 10th டிஜிட் கவுண்ட் பண்ணும்போது பார்க்குறோம். ஸோ 33 இங்கேயுமே 33 இருக்குது. ஸோ இங்கேயுமே 33 இருக்குது. இப்போ யூனிட் டிஜிட்டில் வந்து இதை நம்ம கவுண்ட் எடுத்துக்கிட்டதால ஸோ இதை நம்ம கவுண்ட் எடுத்துக்கூடாது. 10th டிஜிட்டில் இருக்கிறது மட்டும் கவுண்ட் எடுத்துக்கணும். இப்போ இதை கவுண்ட் பண்ணினா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்போ 10th டிஜிட்டில் எத்தனை 3 இருக்குதுன்னா 10 3 இருக்குது. ஸோ இதை ரெண்டையும் கவுண்ட் பண்ணணும்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 20 கிடைக்குது. ஸோ 20 மூணுக்கள் இருக்குது 1 முதல் 100 வரை உள்ள எண்களில். இப்போ 3க்கு மட்டும்தான் இது பொருந்துமானா கிடையாது. நீங்கள் எந்த நம்பர் எடுத்து செக் பண்ணாலும் 1 எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 21 இருக்கும். 2 எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 22 இருக்கும். 3 எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 23 இருக்கும். ஸோ அப் டு எது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9 வரைக்குமே நீங்கள் செக் பண்ணாலும் எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20 நம்பர் இருக்கும். ஸோ இது இந்த மெத்தடில் கவுண்ட் பண்ணி போடலாம். இது இல்லாமல் ஷார்ட்கட்டில் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஸோ 1 முதல் 100 வரைக்கும் மட்டுமே இல்லை, இது எத்தனை 1000 வரைக்கும் கொடுத்தா கூட எளிமையாக போடலாம். வாங்க பார்க்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 1 முதல் 100 வரை உள்ள எண்களை வந்து நம்ம லாஜிக்காக எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 1 முதல் இந்த 100ன்றது நம்ம என்னென்னு எழுதுறோம்னா 10 மடங்கு எழுதுகிறோம், 10 ஸ்கொயர். ஸோ இப்போ இங்கே நம்ம என்னென்னு எடுத்தோம்னா n = 2ன்னு எடுத்துக்கிறோம். சரியா? இதே வந்து 1000 இருந்ததுன்னா ஸோ 1000 வந்து 10 மடங்கு நம்ம எப்படி எழுதலாம்னா 10 பவர் 3ன்னு எழுதலாம். அப்போ இங்கே வந்து n = 3ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு என்ன லாஜிக்னு பார்த்தீங்கன்னா n × 10 பவர் n - 1. இப்போ என்னன்றது இங்கே என்னென்னு எடுத்துக்கணும்னா 2ன்னு எடுத்துக்கணும். அப்போ 2 × 10 பவர் 2 - 1, 2 × 2ல் 1 போயிடுச்சுன்னா 1 இருக்கும். அப்போ 10 பவர் 1, 10 பவர் 1 10 தான். அப்போது இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து 20 கிடைக்கும். ஸோ 1லேருந்து 100 வரை உள்ள எண்களில் நீங்கள் எந்த எண் எடுத்து செக் பண்ணணும் அது என்ன தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20 நம்பர் இருக்கும். ஸோ இதே வந்து 1000 வரைக்கும் கேட்குறாங்கன்னா அங்கேயுமே லாஜிக் என்னென்னா n × 10 பவர் n - 1
இங்கே எண்ணை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோன்னா 3ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ 3 × 10 பவர் 3 - 1 3 × இப்போ 3ல் 1 போயிடுச்சுன்னா பவரில் 10 பவர் 2ன்னு வரும். ஸோ இதை ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு 100ன்னு கிடைக்கும். அப்போ 3 × 100 300. அப்போ 1000 வரைக்கும் எத்தனை எண்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 300 எண்கள் இருக்கும். ஸோ இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஸோ எத்தனை 10,000 வரைக்கும் கேட்டால் கூட நீங்கள் எளிமையாக போட்டுடலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா எண்களை பற்றி பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 1 முதல் 100 வரை உள்ள எண்களில் எத்தனை பூஜ்ஜியங்கள் இருக்குதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ 1 முதல் 100 வரை உள்ள எண்களில் எத்தனை பூஜ்ஜியம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 11 பூஜ்ஜியங்கள் இருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்பர்ஸ் வந்து நம்ம எப்படி எழுதுறதுன்னு பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் வரா மாதிரி இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து லைனாக ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். ஸோ 10 20 30 அப் டு 100 வரைக்கும் எழுதுகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா யூனிட் டிஜிட். ஸோ இதுதான் யூனிட் டிஜிட் சொல்கிறோம். இந்த யூனிட் டிஜிட்டில் எத்தனை பூஜ்ஜியம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10 பூஜ்ஜியங்கள் இருக்குது. அடுத்து என்ன செக் பண்ணுறேன்னா 10th பிளேஸில் வந்து எத்தனை பூஜ்ஜியங்கள் இருக்குதுன்னு பார்க்குறோம். ஒரு பூஜ்ஜியம் இருக்குது. ஸோ அதனால் 10 + 1 11. அப்போது 100 வரை உள்ள 1 முதல் 100 வரை உள்ள எண்களில் எத்தனை பூஜ்ஜியங்கள் இருக்குதுன்னா 11 பூஜ்ஜியங்கள் இருக்குது. ஸோ இதே வந்து 1000ல் கேட்குறாங்க. 1000 வரைக்கும் இருக்கிற நம்பரில் எத்தனை பூஜ்ஜியங்கள் இருக்குது அப்படின்னா 192 பூஜ்ஜியங்கள் இருக்குது. ஸோ இதவே எப்படி நம்ம கண்டுபிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 100 வரைக்கும் இருக்கிற யூனிட் டிஜிட்டில் எத்தனை பூஜ்ஜியம் இருக்குதுன்னா 11 பூஜ்ஜியங்கள் இருக்குது. அப்போ 1000 போது எத்தனை 100 சேர்ந்தது 1000னா 10 100 சேர்ந்தது 1000. அப்போ 11 × 10 நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 110ன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் ஆன்சர். என்ன இல்லை, அடுத்து நம்ம என்ன செக் பண்ணால் 10th பிளேஸில் செக் பண்ண போகிறோம். 10th பிளேஸ்ன்றது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா ஸோ 101 அப்படின்றது 109 வரைக்கும் எடுத்துக்கிறோம். ஸோ இதே போல் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 901 முதல் 909 வரைக்கும் எடுத்துக்கிறோம். ஸோ 101லேருந்து 109 வரைக்கும் எத்தனை 0 இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 9 0 இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா 901லேருந்து 909 வரைக்கும் எத்தனை பூஜ்ஜியம் இருக்குன்னா 9 பூஜ்ஜியம் இருக்குது. அப்போ இதை கவுண்ட் பண்ணோம்னா 9 × 9 நமக்கு எத்தனை பூஜ்ஜியம் வருது 81 பூஜ்ஜியம் இருக்குது. ஸோ இது வந்து எந்த பிளேஸில் இருக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா 10th பிளேஸில் இருக்கக்கூடிய பூஜ்ஜியங்கள். அடுத்து வந்து நம்ம 100th பிளேஸ் செக் பண்ணுறோம். இந்த 100th பிளேஸுன்னும் போது ஒரு பூஜ்ஜியம் வரும். ஸோ அந்த ஒரு பூஜ்ஜியத்தை எடுத்துகிறோம். ஸோ மொத்தமாக கவுண்ட் பண்ணோம்னா நமக்கு எத்தனை பூஜ்ஜியம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 192ன்றது கிடைக்குது. அப்போது 1 முதல் 1000 வரை உள்ள எண்களில் எத்தனை பூஜ்ஜியம் இருக்குதுன்னா 192 பூஜ்ஜியங்கள் இருக்கும். நான் நடத்தின கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் டெய்லி நாங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அண்டு ஸ்டாண்டர்ட் ஜிகேஸ் வந்து கம்யூனிட்டி டேக்கில் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இதுவுமே உங்களுக்கு தொடர்ந்து பெறணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். மேலும் TNUSRB, ரயில்வே மற்றும் மத்திய காவல்படை இது போன்ற தேர்வுகளுக்கு நம்ம பயிற்சி மையத்தில் பயிற்சி வழங்கப்படுகிறது. மிக குறைந்த கட்டணத்தில் நீங்கள் பயிற்சி பெற்று வெற்றி பெறலாம். ஸோ பயிற்சி மையத்தில் சேர்வதற்கு நம்ம பிரபாவதி பயிற்சி மையத்தை அணுகுவோம். தேங்க்யூ.